வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். ஜெயிலர் படத்துல ஒரு வாக் அப்படியே டிஷ்யூ பேப்பர் பாக்ஸை எடுத்துட்டு வந்து தள்ளி வச்சுட்டு ஒரு லுக்கு கொடுப்பார் பாருங்க. நம்ம கன்னட திரைப்பட உலகத்தோட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் அவர்களை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. கர்நாடகாவோட கடவுளாவே மாறி போன ராஜ்குமார் அவர்களோட மூத்த பையன் தான் சிவராஜ்குமார். 1962ல இவர் சென்னையில பிறந்திருக்காரு. இவரோட ரியல் நேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகார்ஜுன சிவபுட்டசாமி. ராஜ்குமார் அவர்களுக்கு பட வாய்ப்புகள் இல்லாத பீரியட்ல சென்னையில தான் ஃபேமிலியோட இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 1972ல ராஜ்குமார் அவர்கள் பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. ஆனா சிவராஜ்குமார் அவர்கள் சென்னையில படிப்பை கண்டினியூ பண்ணிருக்காரு. அப்பா மிகப்பெரிய நடிகர், அதே மாதிரி தானும் மிகப்பெரிய நடிகர் ஆகணும் அப்படின்னு சிவராஜ்குமாருக்கு சின்ன வயசுலேயே ஆசை இருந்ததுனால 1974ல ஸ்ரீனிவாசா கல்யாணம் அப்படின்ற திரைப்படத்துல குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகறாரு. அதுக்கப்புறம் அப்பா அவர்கள் நீ படிப்பு தான் முக்கியம், நீ அதை கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொன்னதுனால அவரோட ஸ்கூல் படிப்பை முடிச்சுட்டு சென்னை நியூ காலேஜ்ல அவரோட டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்ப நான் ரெடியா இருக்கேன், நான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா முன்னாடி போய் நிக்கிறாரு சிவராஜ் அவர்கள். சூப்பர் ஸ்டாரோட பையன் சோட போயிடக்கூடாது அப்படின்னு தெளிவா இருந்தாரு ராஜ்குமார் அவர்கள். அதனாலேயே எம்ஜிஆர் பிலிம் இன்ஸ்டிடியூட்ல சிவராஜ்குமார் அவர்களை ஆக்டிங் கோர்ஸ்ல ஜாயின் பண்ண வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1986ல ஓன் ப்ரொடக்ஷன்ல ஆனந்த் அப்படின்ற படத்தை எடுக்கிறாங்க. அதுல நம்ம சிவராஜ்குமார் அவர்கள் தான் ஹீரோவா நடிக்கிறாரு. படம் சூப்பர் ஹிட் ஆகுது. அவரோட நடிப்பும் வேற லெவல்ல இருந்திருக்கு. இந்த படத்துக்காக சினிமா எக்ஸ்பிரஸ் விருதும் வாங்கியிருக்காரு. சிவராஜ்குமார் நடிச்ச அடுத்தடுத்து 3 படங்கள் ஹேட்ரிக் ஹிட் அடிச்சோன அவருக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளமே உருவாச்சு. தந்தையோட பெயரை காப்பாத்தினது மட்டும் இல்லாம தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்குனாரு சிவராஜ்குமார். ராஜ்குமார் அவர்களோட படத்துக்கு எப்படி ஓபனிங் இருக்குமோ அதே மாதிரி சிவராஜ்குமார் அவர்களோட படங்களுக்கும் ஓபனிங் ஸ்டார்ட் ஆச்சு. சிவராஜ்குமார் அவர்களை ஒரு ஸ்டார் அந்தஸ்துக்கு கொண்டு போன படம் அப்படின்னு சொல்லப்படுற படம்னா 1996ல ரிலீஸ் ஆன நம்மோரு ஹந்தாரா ஹூவே. இந்த படம் ஒரு லவ் ரொமான்டிக் படம். இந்த படம் முழுக்க இவர் ஒரு தொப்பி போட்டு நடிச்சிருப்பாரு. இந்த தொப்பி அப்ப பயங்கர ட்ரெண்டிங்ல இருந்தது. இந்த படத்தை எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது கன்னட பிலிம் இண்டஸ்ட்ரியில லவ் ரொமான்டிக் மூவி அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தா அதுல இந்த படமும் கண்டிப்பா இருக்கும். தொடர்ந்து ஆக்ஷன் பிலிமா கொடுத்துக்கிட்டு இருந்த சிவராஜ்குமார் அவர்களை சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு கொண்டு போன படம் 2005ல ரிலீஸ் ஆன ஜோஹி. இந்த படம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து 61 தியேட்டர்ல 100 நாள் ஓடி பெரிய ரெக்கார்டை கிரியேட் பண்ணிருக்கு. இவ்வளவு ரெக்கார்ட் பண்ண இந்த படத்துக்கு அப்புறம் கர்நாடக மக்கள் எல்லாருமே செல்லமா சிவராஜ்குமார் அவர்களை சிவானா அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. சிவராஜ்குமார் நடிச்ச ஜோகி படத்துல இவரோட ஹேர் ஸ்டைலு அப்புறம் லோக்கலான கன்னட லாங்குவேஜ் இது எல்லாமே ரசிகர்களால இமிடேட் செய்யப்பட்டுச்சு. இந்த படம் பயங்கரமா ஓடுச்சு. இந்த படத்தை தான் தமிழ்ல பரட்டை என்கிற அழகு சுந்தரம் அப்படின்னு எடுத்திருப்பாங்க. சிவராஜ்குமார் அவர்கள் ஸ்டைல் கிங் மட்டும் இல்லாம சிறந்த நடிகரா எக்ஸ்போஸ் ஆன படம் தான் ஓம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது ஃபேமஸ் ஆன உபேந்திரா அவர்கள். இந்த படத்துல தாதாவா நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர்ல இருக்கிற நெஜ தாதாக்களோட பழகி அவங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி எல்லாம் நடந்துப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் கத்துக்கிட்டாரு சிவராஜ்குமார் அவர்கள். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நெஜ ரவுடிகள் எல்லாம் நடிக்கவும் வச்சிருந்திருக்காங்க. இந்த படத்துல இவரோட நடிப்பை பார்த்து எல்லாரும் மிரண்டே போயிட்டாங்கன்னு சொல்லலாம். இதுல ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, இந்த படத்தை கண்டினியூஸா 551 தடவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற ரெக்கார்ட் இந்த படத்துக்கு உண்டு. சிகரெட் கணக்கு. இந்த படம் சிவராஜ்குமாரோட பிலிம் கெரியர்லயே ரொம்ப முக்கியமான படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கோடிகளை வாரி குவிச்சு வசூல் சாதனை படைச்சது. இந்த படத்தை பல மொழிகள்ல டப்பிங், அதாவது ரீமேக் இதெல்லாம் பண்றதுக்கு ரொம்பவே முயற்சி பண்ணாங்க. அதுல ஷாருக் கான் அவர்கள் ஹிந்தியில சுதேஷ் அப்படின்ற பேர்ல இந்த படத்தை ரீமேக் பண்ணாங்க. இருந்தாலுமே சிவராஜ்குமாரோட ஹிஸ்டரியில பெஸ்ட் படம் அப்படின்னா இந்த படத்தை சொல்லலாம். சிவராஜ்குமார் அவர்கள் புதிய புதிய முயற்சி எடுக்கிறதுல தவறவே மாட்டாரு. 2019ல கின்னஸ் ரெக்கார்டுக்காகவே கிட்டத்தட்ட 18 மணி நேரத்துல 10 டைரக்டரை வச்சு ஒரு படம் பண்ணாங்க. சுக்ரீவா அப்படின்ற அந்த படத்துல இவர் நடிச்சாரு. அந்த படம் பயங்கரமா பேசப்பட்டு பயங்கர ரீச்சும் ஆச்சு. சிவராஜ்குமாரோட 100வது படமான ஜோகையா அப்படின்ற படம் பயங்கரமான ஹிட்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு நம்ம விஜய், அப்புறம் சூர்யா, தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவின்னு நிறைய பேர் கலந்துக்கிட்டு சிறப்பிச்சாங்க. இந்த படம் வசூல் வேட்டையும் பயங்கரமா குவிச்சுது. அது மட்டும் இல்லாம பஜ்ரங்கி அப்படின்ற ஒரு படத்துல 51 வயசுல சிவராஜ்குமார் அவர்கள் 6 பேக் வச்சு நடிச்சு அசத்தினாரு. 2017ல சிவராஜ்குமார் நடிச்ச மப்தி அப்படின்ற படம் 100 கோடி வசூல் ரெக்கார்டை பண்ணிருக்கு. இந்த படத்து மூலமா கன்னடத்தோட நிரந்தர சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் அவர்கள் தான் அப்படின்றது உறுதியாச்சு. அது மட்டும் இல்லாம அந்த படம் தான் தமிழ்ல 10 தலை அப்படின்ற பேர்ல சிம்பு நடிச்சு ரிலீஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாம சிவராஜ்குமாருக்கு கன்னட மாநில விருது, அப்புறம் 4 பிலிம்பேர் விருதுன்னு நிறைய விருதுகளை வாங்கி குவிச்சிருக்காரு. சூப்பர்ல. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் ஜேடி.